Hello guys, welcome to Just Over Here YouTube channel. So நம்ம இந்த சேனல்ல இந்த வீடியோல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேர்ந்துரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, welcome to Just Over Here YouTube channel. Okay guys, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டோடைய டாப் அப்படின்னு சொல்ல முடியாது, டாப்பில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேணும் அப்படி நிறைய பேர் தேடுவீங்க. ஸோ அதிலேயே குட் அண்டு பெஸ்ட்டான டாப் 4 ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கணும். ஸோ டாப் 4 அப்படி இல்லை, டாப் 4ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்கக்கூடியது CamStudio ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டெஸ்க்டாப் ரெக்கார்டர் ஸ்க்ரீனிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு CamStudio அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் டெஸ்க்டாப் பூராவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4th பிளேஸில் இருக்குது CamStudio.org அப்படிங்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு இது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. வேணா 4th பிளேஸில் இருக்குது இது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏன் 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, இதில் வந்து நான் வந்து பார்த்தது எல்லாமே கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. பட் வந்து பாதி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மற்ற ஃபீச்சர்ஸை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால 4th பிளேஸ் கொடுத்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா Bandicam.com. ஸோ Bandicamங்கிற ஒரு ஃப்ரீ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்து Bandicam அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறதுல 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Bandicam 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன CamStudio சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் Bandicamக்கு வந்து நான் வந்து 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது லோகோ ஆட் பண்ணிக்கலாம், மவுஸ் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட வாய்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல Bandicam டியூட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் Bandicam ரெக்கார்டர் எப்படி தான் இருக்குமா. ஸோ இந்த ரெக்கார்டில் நீங்கள் போய் பார்த்து வேணும் பிடிச்சிருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. சரி வாங்க டாப் 2ல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாப் இங்கே வந்து ScreenCast-o-Matic.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ தானா லான்ச் ஃப்ரீ ரெக்கார்ட். இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது, மேக்லேயும் இருக்குது, க்ரோம்லேயும் இருக்குது, விண்டோஸில் கூட இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இது வந்து 2nd பிளேஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஈஸி ஸ்டாக் வீடியோஸ் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மவுஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதுக்கு 2nd பிளேஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி இதுக்கும் டாப் 1 இருக்குல்ல. ஸோ அது வந்து இதுக்கும் மேலே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் நான் டாப் 2 அப்படிங்கிற ப்ளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அப்கிரேடிங் அப்படின்னு இருக்குது, ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் காசு கட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் போய் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் அதோட ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அப்கிரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ண உங்களோட அக்கௌண்ட் வந்து மறையாது. நீங்கள் எங்கே வேணாச்சும் போய் உங்கள் அக்கௌண்ட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அப்கிரேடட் பர்சனோட. ஓகே, இப்போ நீங்கள் அப்கிரேட் டு ஸ்டார்ட் மீட்டிங் அப்கிரேட் பண்ணுறதுனா அப்கிரேட்லாம் இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் ScreenCast-o-Matic அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி வாங்க நம்ம டாப் 1ல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாப் 1ல் ஒரு ஃப்ரீ கேம் ரெக்கார்டர் சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ ஃப்ரீ கேம் தான் அந்த ஃப்ரீ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். இதில் வந்து உங்களோட வாட்டர் மார்க்கும் கிடையாது, உங்களுக்கு வந்து மவுஸ் ஹைலைட்டரும் இருக்குது, அண்ட் கிளிக் எஃபெக்ட்ஸும் இருக்குது, அண்ட் கீபோர்ட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ கீபோர்டில் நம்ம டைப் பண்ணும்போது கூட எஃபெக்ட் வரும், அண்ட் ஸ்க்ரீனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எஃபெக்ட் வரும், அண்ட் சூப்பராக அனிமேட் இருக்குது. அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அண்ட் எஜ் ஸ்க்ரீன் எவல்யூஷன் இருக்குது, அண்ட் சம்திங் நம்ம வந்து ஒரு க்ரோமோட டேப் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், மற்ற டேப் கூட நாட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து எல்லாமே மாற்றிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அண்ட் ஃபைன் டியூன் பண்ணலாம், அண்ட் அன்னெசரி பாட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம், அண்ட் நம்மளோட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி இருக்கும்போதே நம்மளோட ஆடியோ அப்படி ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை நம்ம வந்து கிளியராக பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ணுறதுனா அதில் நம்மளோட வாய்ஸ் வந்து ஒரு அனிமேட்டட் எஃபெக்டாக மாற்றலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபேடிங் பண்ணலாம், ஃபேட் அவுட் பண்ணலாம், அண்ட் எஃபெக்ட்ஸ் அவுட் எல்லாமே இருக்குது. ஸோ மியூட் பண்ணலாம், ஸோ நெசசரி பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம யூடியூப் சேனல் கூட அப்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலோட இந்த ஃப்ரீ கேம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கெட் மோர் வித் ப்ரோவர்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு MP4 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் அனோட்டேஷன் அண்ட் ஹாட் கீ இன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸோ F9 F10 F11 F12 இந்த மாதிரி ரெஸ்யூம் கீ
அண்ட் ஸ்டார்ட் கீ ஸ்டாப் கீ இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து அனோட்டேட் பண்ணிக்கலாம். அனோட்டேட்னா அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணலாம். நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த கீ வந்து டிஸ்பிளேல ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து வெப்கேம் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீனையும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து ஒரு டேபை மட்டும் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த டேபை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அதுவுலேயே நம்ம வந்து ப்ரொஃபைல் நம்மளோட கேமை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்கேம் இன்சர்ட் பண்ணி ஈஸியாகவே நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறையவே இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் லேர்ன் ஒர்க் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஏன் ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் வந்து ப்ரோவர்ஷனும் அப்கிரேட் பண்ணி பார்த்தேன். ப்ரோவர்ஷனில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக எடிட்டர்லாம் தராங்க. ஸோ வந்து ப்ரோவர்ஷன் இல்லாமல் எடிட்டர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் வந்து ப்ரோவர்ஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாமே ப்ரோவர்ஷன் இருக்குது, அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து WMV ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணாமல் கூட நான் இதை வந்து அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் கொடுத்து டோன்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தா கூட அது வந்து ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். அது வந்து ஃப்ரீ கேமோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிடும். அதை நீங்கள் வந்து அதை சேவ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் போய் செட்டிங்ஸில் கூட மாற்றிக்கலாம். ஸோ அது சேவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டாக்குமெண்ட் இப்படி காமிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கும், பட்ஜெட் இந்த மாதிரி காமிக்கும் பின்னாடி. அந்த மாதிரி காமிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் வந்து கீழே வந்து நியூ ரெக்கார்டிங் அப்படின்னு காமிக்கும். அண்ட் கீழே அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணாத ஃபைல்ஸாக காமிக்கும். அந்த சேவ் பண்ணாத ஃபைல்ஸ்னே எடுத்து நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், ஹார்ட் கீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஏன்டா இதை ஃபஸ்ட்டில் போட்டால் கேவலமாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சேஞ்ச் இட். ஓகே, சேஞ்ச் பண்ண முடியாது, பட் வந்து நான் கீழே கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஈஸியான ஸ்க்ரீன் கேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஈஸியான டூல். ஸோ இது ஏற்றி பாருங்கள். ஸோ சம்திங் நியூ அண்ட் எஃபெக்டிவாக ஒன்று கிடைக்கணும்னா ஸோ ஃப்ரீ கேம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டாப் 4 ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு. ஸோ டாப் 4ல் CamStudio, டாப் 3ல் Bandicam அண்ட் டாப் 2ல் ScreenCast-o-Matic. ஸோ அண்ட் டாப் 1 ஃப்ரீ கேம் சாஃப்ட்வேர். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து இந்த வீடியோ கீழே லைக்குங்கிற ஒரு பட்டன் இருக்கும், தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற உடனே கூட இந்த மாதிரி வீடியோ நோட்டிஃபிகேஷன், ஸோ இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த மேலே வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஈஸியாக எப்போ வேணாச்சும் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த 4 சாஃப்ட்வேர்ஸில் எந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் குறை சொன்னீங்கன்னா ஸோ குறைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குது, ஸோ இது வேணாம் அப்படிங்கன்னா நான் வந்து உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி ரிப்ளை பண்ணி ஸோ இது வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது கைஸ். அண்ட் அவ்வளோதான். அன்டில் அடுத்த ஒரு நல்ல கண்டோட உங்களை சந்திக்கிறேன். பை பை.